So Royal Challengers Bengaluru in the R6 Premier League season number 3 2025 toss first match win பண்ணிருக்காங்க and they have elected to bat first. So batting உள்ள சிவா மற்றும் அஜித் வந்திருக்காங்க and Ajit will be on strike and bowling ல யாருப்பா அவர் மைக்ல பேசும்போது So in the wonderful R6 Premier League season number 3 2025 என்டையரா நீங்க வந்து LI Sports YouTube சேனல்ல லைவா பார்க்கலாம். So R6 Premier League முதல் பந்தை ஃபேஸ் பண்றதுக்கு சிவா ரெடியா இருக்காரு and bowling bowling. So bowling அன்பு to bowl the first ball of the season. ஒரு ஃபுல் லைன் டெலிவரி பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ஸ்ட்ரைட்டா ஃபீல்ட் இருக்கீங்க ரன்ஸ் எதுவும் இல்லை டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க அன்பு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ணு பட்டான ஒரு சவுண்ட் வந்து திரும்பவும் மிட் ஆஃப் ரீஜியன்ல நிக்கலஸ் புரான் மாதிரியே பறந்துகிட்டே ஃபீல்டிங் பண்ணியிருக்காரு பிரேமு சிங்கிள் மட்டுமே ஆர்சிபியோட முதல் ரன் வந்திருக்கு. லெஃப்ட் ஹேண்டர் ஸ்ட்ரைக்ல சிவா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி ரன் அவுட் சான்ஸ் ரைட் ஹேண்டர் தான் ரிவர்ஸ்ல ஆடி இருக்காரு. நான் டக்குனு ஒரு மூமெண்ட்ல பார்த்துட்டேன் மனுஷனுக்கும் டாட் பாலோட சிவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான்காம் பந்து லெஃப்ட் ஹேண்ட் ராமர் சான்ஸ் ஆஃப் ரன் அவுட். என்னங்க நடக்குறீங்க ரன் அவுட்டா இல்லிங்கோ தரையை தொடச்சிட்டார் அம்பேரு. செம்ம ஷாட்டுங்க சும்மா நறுக்குன்னு பட்டது மீண்டும் பேட்ல இது லாங் ஆன் ரீஜன்ல சிங்கிள் மட்டுமே. அடுத்த பந்து ஒரு பிக் ஷாட் ஃபீல்ட் கையிலுக்கு இன்னும் ஒரு டாட் பால். முதல் ஒரு முடிவுல ஸ்கோரிங் 2 நோ லாஸ். நீங்க வாங்க ப்ரோ பாருங்க தண்ணி மட்டும் ப்ரோ. அது என்ன இருக்கு ப்ரோ அது என்ன இல்ல லொகேஷன் bowling விட்டு
விக்கெட் விடாமும் ஆடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க இங்கே ஆர்சிபி டீமு. முதல் பால் ஒரு டாட் பால். முதல் விக்கெட்டுங்க பிட்டோட பவுலிங்ல. ஜெர்சி நம்பர் 3 நல்ல கேட்ச் அங்கே எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ரீஜன்ல. சிவா அவரோட விக்கெட் இழங்குறாரு. ஸோ ஜெய் பேட்டிங்குள்ள வந்திருக்காரு ஆர்சிபிக்காக. 10 மேட்ச்ல 110 ரன், 37 பெஸ்ட் ஸ்கோர், 2 விக்கெட், ரெண்டாவது வருதுன்னு. Nicely played down the ground, single மட்டுமே. And off the mark enter அந்த சிங்கிளோட ஜெய். You lost is a bad as Lias Sprinkler. Shot line delivery. Rishabh Raman Singh, but not ball மட்டுமே. இந்த ஒரு ஸ்லாட்ல இருந்த பால் பியூட்டிஃபுல்லா டிரைவ் ஆடி இருக்காருங்க. பாயிண்ட் ரீஜன்ல சிங்கிளா குவிக் சிங்கிள் ரன் அவுட்டுக்கான முயற்சி 20 டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் செகண்ட் ஓவர். இல்ல 1-1 ஷாட்டுங்க ரிவர்ஸ்ல விட்டாரு. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டி கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டுன்ற மாதிரி ஒரு ஷாட். இல்ல உள்ள போலடா, வயர்ல பட்டு போகுதா, ரோட்ல பட்டுனா உள்ள. சிங்கிள் மட்டுமே வா. ரெண்டு ஓவர் முடிவில் இங்கே 6-1 நல்ல ஸ்டார்டிங்க எல்எஸ்சிக்கு பவுலிங்லேருந்து. ஆர்சிபி டீம் இங்கே எது கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணுவாங்க.
ரெண்டாவது முடிவில் 6 கொண்டான் போலிவில் பிரேம் RCC விராட் கோலி 18 அப்படின்னு பெரிய பேரா இருக்குது. ஒரு வச்சிருக்காரு வெஸ்ட் ஆஃப் இன்னைக்கு விக்கெட்ஸ் 10 மேட்ச்ல. First baller. Super ball, wonderful ball to the keeper. Any break? Any break? Super ball with Chama catch. எடுத்திருக்காரான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அம்பையர் டிஸ்கஸ் பண்றாங்க. போயிட்டு இருக்காங்க. லீடர்ஸ் நல்லா ஆடினாரு. பட் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்ல பாட்டு. லாஸ்ட் ஓவர்ல 2 ஆஃப் 7 செம கேட்ச் ஷார்ட் கவர்ஸ்ல சும்மா கப்புன்னு பிடிச்சாரு. கற்பூரம் மாதிரி பிடிச்சிருக்காரு பிட்டு. ஜெயவர்தனே பேட்டிங்கா. ஸோ RCB டீமுக்காக முதல் வாட்டியாக ஜெயவர்தனே பேட்டிங் வர்றாரு. ஃபுல் டாஸ் டெலிவரி பெரிய ஷாட் முயற்சி லெக் சைடுல மிஸ் பண்ணிருக்காரு. வைட் டெலிவரி. நான் கால் பண்ணிருக்கேன். ஆமா கொடுத்துட்டேன். ஆமா மூணாவது விக்கெட் விட்டு முடிச்சிருக்காரு. மூணாவது விக்கெட் லூஸ் பண்றாங்க. ஜெயவர்தனே அப்படின்னு அழைக்கப்படும் ஜெயராமன் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. ஆன நாட்ரிக்ல இருக்காரு. இப்போதைக்கு பவுலர் 7க்கு 3. RCB டீமுக்காக ரோஹித் சர்மா வந்திருக்காரான்னு பார்த்தா இல்லை, இவர் ரோஹித் பாபு இல்ல ரோஹித் ஜாமா.
லெஃப்ட் மேன் தலை சகா லெஃப்ட் யாரு ரோஹித் அண்ட் ஹேட்ரிக் பால் அழகா டினே பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா டீமேட்டிக் அது வருமா இல்லைங்கோ இன்ச்சளவுல மிஸ் ஆயிடுச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு அங்க பாயிண்ட் ஃபீல்டர் ஓவர் த்ரோல ஒரு ரன் 2 ரன்னா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. மூணாவது ஓவர் பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் இது வரைக்கும் பவுண்டரியே வரலன்றது தான் ஆச்சரியக்குறியாக இருக்குது. பவர் 2 ஓவர் தான் சொன்னாங்க 3 2 அப்போ நல்ல ஹெலிகாப்டர் ஷாட் ஃபீல்டிங்கும் சூப்பரா இருந்திருக்குங்க. டீப்ல ரொம்ப ரொம்ப குட்டி இடம் பால் செம பாஸா வரும். அதுக்கு மேத்த மாதிரி நல்லா ஃபீல் பண்ணிருக்காரு. ஒரு குட்டி ஹெலிகாப்டர் அவுட் சைட் லெக்ல போடப்பட்ட பந்தை சிங்கிள் மட்டுமே. ஒரு பால் லாஸ்ட் 10 ரன் லாஸ்ட் பால் மூணாவது லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல செய். லெஃப்டா மாறி இருக்காரு. ஃபுல் டாஸா பிக் பண்ணி பின்னாடி பக்கம் மாறி இருக்காரு. சிங்கிள் மட்டுமேவா? எஸ் சிங்கிள் மட்டுமே. ஓவர் முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிவு இல்ல 11க்கு 3. ஆர்சிபி அணியினர் 3 ஓவர் முடிவுல 11க்கு 3. ரெண்டாவது ஓவர் போட்டார்ல உங்களுக்கு பிட்டு கண்டினியூ பண்றாரு. கடாசி விட்டுருக்காருங்க. முதல் பால் 3G. ஆனா ஓடவே தேவையில்லை. இந்த மாதிரி சொத்தை பார்த்து அடிச்சாலே போடும் தேவைன்னு நினைக்கிறேன். ஓடவும் தேவையில்லை ஒளிவும் தேவையில்லை. அண்ட் பிட்டு போலிங் போட்டுட்டு இருக்கிற பிட்டு அவரு தான் வந்து ஆக்ஷன்ல அதிகமா பிட்டு போன பிளேயர். 2300 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க எல்எஸ்ஜி. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் டீமோட ரிஷப் பண்றது நினைக்கிறேன். வச்சு வேற ஆர்கனைசேஷன் சொல்லுங்க. எனக்கு கேட்கிறாரு ப்ரோ. நியூ பால் கொடுக்கணும் சொல்லிடுங்க. ரிவர்ஸ்ல அடிக்கிறதுக்கான முயற்சி. டாட் பால். வாசிஸ் பிரீமியர் லீக் சீசன் நம்பர் 3 ஹையஸ்ட் பிட் பிளேயர் இங்க பிட் bowling போட்டுட்டு இருக்காரு. ரெண்டு விக்கெட் தானே 2 1 2 விக்கெட் ஒரு விக்கெட் 1. நம்ம ஷாட் முட்டி போட்டு மடக்கி விட்டுருக்காரு லெஃப்ட் சைடுல.
பவுண்டரி வந்திருக்கான்னு பார்த்தா எஸ் பவுண்டரி வந்திருக்கீங்க. செம்ம பிளேஸ்மெண்ட் டீப்ல கம்ப்ளீட்டா மடைய விட்டுருக்காரு இங்க ஜெய். ஊட்டு தட்டு கட்டு ஆடி இருக்காருங்க. சொல்ற வேலையை பத்தி இல்லை. ஒரு சைடு வந்து ஆசிஸ் இருக்கோமா எல்லாம் பீச்சில் இருக்கோமா தெரியல. பீச் மட்டும் இருக்குது. அடிக்கிற பதிலாக சுருங்கி போய் அங்கேயே உட்காந்துருது. முயற்சி டவுன் தி கிரவுண்ட் சிங்கிள் மட்டுமே. கடைசி பந்து விட்டு அவரோட ஸ்பெல்லோட லாஸ்ட் பாலும் கூட. ஒரு விக்கெட் பியூட்டிஃபுல்லா ஆடி இருக்காருங்க பேட்ஸ்மேன். அந்த சிங்கிள் ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவர் முடிவுல இங்க ஸ்கோர் 21-3. விட்டு ஒரு 2 ஓவர் முடிச்சிருக்காரு. 1-14 அப்படின்னு. அஞ்சாவது ஓவர் 21-3. 4 ஓவர் முடிவுல 21-3. ஸோ ட்ரிங்க்ஸ் பிரேக் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடிவில் எங்கள் ஸ்கோர் வந்து 21-3. அண்ட் ஆர்சிபி டீம் அவங்களோட ஸ்கோர் 37 காட்டுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ரன் அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் நல்ல ஸ்கோராக இருக்கும். டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அது யோசிப்பாங்க எங்கள் ஆர்சிபி. பவுலிங்கில் பிரேம் 2வது ஓவர் போடுவதற்கு ஸ்கோர் 21 சொல்லி சாம ஷாட்டுங்க. சொலட்டி விட்டுருக்காரு. ரிவர்ஸ்ல முதல் 6 ஜியோட பேட்ல இருந்து. R6 பிரீமியர் லீக் சீசன் நம்பர் 3 2025 முதல் 6 வந்திருக்கு. இதே வேலையில
பாத்தீங்கன்னா அடுத்த மேட்சா இல்ல எப்போ வரப்போகுது தெரியல. சிஎஸ்கே மேட்சுக்காக கீர்த்தி ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவரோட பார்ட்னர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு எப்படி எப்படிலாம் போட்டா என்னெல்லாம் பண்ணலான்னு. திரும்ப அதே மாதிரி ரிவர்ஸ்ல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. டாட் பாலுங்க. ஒரு டாட் பால். அப்புறமான ஷாட். நல்ல ரன்னிங்கும் கூட 2 ரன்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு கேன் வச்சுட்டா கரெக்டா இருக்கும். முயற்சி வைட் டெலிவரி. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் ஸ்ட்ரைட்டா விக்கெட் கீப்பர் கைக்கு. 2 பந்துகள் பாக்கி இருக்குது. ஒரு பால் 6க்கு அப்புறம் நல்ல கம்பேர் பிரேம் கிடையாது. இறங்கி வந்து பியூட்டிஃபுல்லா ஆடி இருக்காருங்க கவர்ஸ் ரீஜன்ல. சிங்கிள் மட்டுமே. நல்ல த்ரோ. ஒரே ஒரு ரன். லாஸ்ட் பால். இந்த ஓவர் கடைசி அந்த ஓவரோட லாஸ்ட் பால். வைட் டெலிவரி மீண்டும் போட வேண்டும். முயற்சி another dot ball to finish off the 8th over. 5 ஓவர் முடிவில் இங்க ஸ்கோர் 32க்கு 3. ரெய்னா ஒரு வாரிசு. ரெய்னா வாசு போலிங் உள்ள. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனாலும் டாட் பாலோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
ஷாட்டுங்க கடைசிங்க லெஃப்ட் சைடுல 6. பேட்ஸ்மேன் ஜெயிக்கு ஆர்ஆர் டீம் மேல என்ன கோவம் தெரியல. ஆர்ஆரோட ஃபிளெக்ஸிலே பொலேன்னு அடிச்சிருக்காரு. ஒல்லியா இருந்தாலும் ஆளு கில்லிமான்ற மாதிரி ஒரு பெரிய ஷாட்டு. சின்ன பையனா மோகத்தை நம்ம தான் திட்டா காய்ச்சிக்கலாம். கஷ்டம் தான் அவ்வளோ வருது. நல்ல யாக்கருங்க, நல்ல கம்பேக். 6க்கு அப்புறம் வாசிக்கிறது. கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேண்ணா. சூப்பர் ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு. அண்ட் பவுண்டரி வருமா பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. பால் பவுண்டரி இல்லைனாலும் 2 ரன்கள் ஓடி எடுத்திருக்காங்க. சம ரன்னிங் இன் பிட்வீன் விக்கெட்ஸ். ஷாட் அண்ட் மீண்டும் 2 ரன்கள். நல்ல ஓவரா கன்வெர்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பிரசிவ் ஓவரா முடிச்சிருக்காருங்க. 6. அதுக்கப்புறம் 2 டபுள் பார்த்துருக்கோம். மொத்தமா 10 ரன் அந்த ஓவர்ல. அண்ட் ஸ்கோரிங்க 42-3 6. பவுலிங் அன்பு லாஸ்ட் ஓவர் போடுவதற்கு அன்பு பவுலிங்ல 42 8 ரன் அடிப்பாங்க. அது மேலே அடிப்பாங்கன்னு பார்க்கணும். ஒரே ஒருத்தன் தோற்கணும் சாமான் தோற்கணும். அதான் 10 மோகன் போட்டுருக்காருல அவர்கிட்ட கூட தம்பி. ஷாட் ஆனா சான்ஸ் அப்ப ரன் அவுட். விக்கெட் லூஸ் பண்றாரு அந்த பேட்டர். ஏய் ஏய் நம்பிக்கலா ஆச்சே முடியோட குடியா.
ஷாட் ஆனா சிங்கிள் மட்டுமே. ஏய் ரன் அவுட் தான் பேட்ஸ்மேன் கிராஸ் ஆயிட்டானே. சிக்ஸ் டவுன் தி கிரவுண்ட் ஒரு ஹியூஜ் ஹிட்டுங்க. செம்ம ஷாட் அடிச்சிருக்காரு முதல் பாலே இங்க சதீஷ் தானே ஸ்ட்ரைக்ல. சதீஷ் தான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு முதல் பாலே 6. 49 ஆறாவது ஒருத்தனே 7வது லாஸ்ட் ஏய் மசூதியில பார்த்தா பாம்பு பிடிக்க சொல்லி கூப்பிடுறாங்க என்ன கர்நாடகா வண்டிதான் இல்ல சிங்கிள் ஆடி இருக்காரு. பாய் என்ன கூப்பிட்டாங்க உடனே ஓத்துறோம். எவ்வளவு அத்தா என்ன யார் சொன்னாங்கன்னு தெரியல மத்த ஏழு சாவு 49. இப்போ மசூதியில ஒரு பாம்பு கர்நாடகா போல்டிங்க. முதல் பாலே 6, இரண்டாவது பாலே விக்கெட் விட்டுருக்காருங்க. சதீஷ் என அழைக்கப்படும் டிம் டேவிட் ஆர்சிபிக்காக டிம் டேவிட் மாதிரி டக்குனு பிடிச்சு ஆடி முடிச்சுட்டு கிளம்பியிருக்காரு இங்க சதீஷ். இந்த ரத்னா அவுட் ஆக மாட்டேன் பாத்தீங்கல்ல ஓவர் பேட்டிங் பண்ணிட்டு போவாங்க. பேட்டிங்ல பசுபதி 2 பால் இன்னிங்ஸ்ல பாக்கி இருக்குது. இந்த 2 பாலுமே ஸ்ட்ராங்கா ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட பேட்டிங்ல வந்திருக்காரு பசுபதி. கரண்ட் ரன் ரேட் 7.35 சொல்லி காமிக்குது. ஷாடிங்க முதல் பால் 6. போன முறை டிம் டேவிட் மாதிரி ஒரு 6 அடிச்சாருன்னா இந்த முறை பசுபதி குரல் பாண்டியா மாதிரி வந்த உடனே முதல் பால் 6. ஸோ சதீஷ் அவரோட வந்து கோ பிரதர்னா வந்த முதல் பால் எங்கேயும் யூத் 6 அடிச்சிருக்காருங்க பசுபதி. 55க்கு அவர் அடிச்ச அடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாலுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற கட்டாயமாயிருச்சு. ஸோ பவுலர் கொஞ்சம் ஸ்லாப்ல போட்டார். ஆக்சுவலாக கரெக்டான பால் தான், ஆனால் தப்பான பேட்ஸ்மேனுக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த 6ஓட 50 பூர்த்தி பண்ணியிருக்காங்க ஆர்சிபி 55க்கு 5. லாஸ்ட் பால் அந்த பக்கம் மீண்டும் போட்டாங்க வேண்டும். ரன் ஓடுவாங்களா? ரன் ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ப்ளஸ் 1. யார் ஹாப்பியோ இல்லையோ எங்கள் ஜெர்சி நம்பர் 17 ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்சி தான். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் டிசி. ரெண்டு டீமோட கேப்டன் ஸ்டார்ஸுக்காக வந்து ஆர்கனைசிங் சைடு படிக்கிறது. லாஸ்ட் பால் ஜாண்டி ரோஸ் மாதிரி படுத்துட்டே ரன் அவுட் அடிக்கிறதுக்கான முயற்சி. விக்கெட் கீப்பர் கிட்டே ரன் அவுட்டா இல்லைன்றது வந்து பார்ப்போம். தொடர்ந்து ஓடிட்டாங்க. இந்த 58ல முடிச்சிருக்காங்க. 58க்கு 5 59 அடித்தால் வெற்றி ஃபார் எல்எஸ்சி. கமான் டு பேட். அவரோட 7 ஓவர்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினிஷ். லாஸ்ட் ஓவர்ல முக்கியமான 2 6 ஒன்று அடிச்சது சதீஷ் பசுபதி.
இதுவே ஒரு தான் இல்லையா ஏய் அவன் தூக்கி ஏச்சா
59. ஸோ சேசிங்காக எல்எஸ்ஜி வந்திருக்காங்க. 7 ஓவரில் 59 டார்கெட். ஆர்சிபி பவுலிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முதல் ஓவர் போட ஆர்சிபி பக்கத்துலேருந்து ஹரி வந்திருக்கிறாரு. ஒரு 5 விக்கெட் ஹால் வச்சிருக்காரு. எக்கனாமி 7.28. நல்ல பவுலர். ஸோ எல்எஸ்சி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெய்னா வாசு ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் அவர் கூட கௌதம் இருக்காங்க. இந்த பவர் பிளே எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பவர் பிளே தான் ரொம்ப குரூஷியலாக இருக்கும் ரெண்டு டீமுக்கும். First ball of this chase. நல்ல ரன் அப், நல்ல டெலிவரி, பட் நல்ல ஸ்விங் ஆகி வெளியே போயிடுச்சு. ஒயிட் சிக்னல் பை தி அம்பையர். பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பால் கூட போடல. டார்கெட் 59. அடிச்சிருக்காருங்க ஒரு நல்ல ஷாட் வாசு கிட்ட இருந்து. போயிருக்கு. 1-2 கன்வெர்ட் பண்ணுவாங்களா? 3 கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் 2 பேர்கிட்ட இருந்தோம். ஒரு சிறப்பான ஒரு ஷாட் ஆடி இருக்காரு. டீம் எல்எஸ்சி கொஞ்சம் உள்ள போயிடுங்க. டீம் எல்எஸ்சி அன்பு கொஞ்சம் உள்ள போயிடுங்க. ஃபீல்டர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொஞ்சம் உள்ள போயிடுங்க. ஒரு பால் தான் போட்டுருக்காங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் பால்ல 4 ரன் போட்டுருக்காங்க. கௌதம் ஸ்ட்ரைக் வந்திருக்காங்க. நல்ல ஒரு பால் இருந்தாலும் லெக் பேட் ஒரு எடுத்து குடுக்கலையாடா? தெரியல, எடுத்து குடுக்கலையா? பேட்டா சரி, இந்த மைக்கு குடிச்சு அந்த கம்பியத்தோட பேட்டா இல்ல லெக் பை சொல்லனா. அப்புறம் இன்னொரு ஒயர் ஒன்று வேணுமாண்டா? இங்க பாடுறா, இங்க பாடுறா. ஏய் டென்னில் ஆக்ஸ் கேபிள் வேணுமா? அதுல இருந்து இது மொபைல் கனெக்ட் பண்ற மாதிரி. நல்ல ஒரு ஷாட்டுங்க வாசு கிட்ட இருந்து. மிட் விக்கெட்ல போயிருக்கு. 1-2 மாத்துவாங்களா? இல்ல, ஒரு ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. பசுபதி கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் டீம் ஆர்சிபிக்காக. சூப்பர் ஷாட் அடிச்ச உடனே எல்எஸ்டி பிளேஸ் எல்லாரும் விஷ் ஆயிட்டாங்க. அது காரணம் பவுண்டரிங்க கௌதமோட பேட்லேருந்து. முதல் பவுண்டரி சொல்லலாம். ஷார்ட் பால் செம புல் ஷாட். கண்ணு முன்னாடி ரோஹித் சர்மா ஒரு செகண்ட் வந்து போனாரு கௌதமோட அந்த ஷாட்ல. அந்த ஒயர் அவ்வளவு பெருசு வராதுன்ற சின்னதாக தான் இருக்கும்.
10க்கு நோ லாஸ், நானே பால்ல 8வது பந்து. புரியல 8 மணிலேருந்து கேட்டுக்கிறாங்க. அந்த ஷார்ட் பால் கட் ஷாட்டுக்கான முயற்சி. சரி, சிங்கிள் மட்டுமே. முதல் ஓவரோட லாஸ்ட் பால். ஸ்லாட்ல இருந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பேட்ஸ்மேன் ரைனா வாசிக்கிட்டது. முதல் ஓவர் முடிவுல 11க்கு நோ லாஸ். சதீஷ் படுகல ரெண்டாவது ஓவர். லாஸ்டா 6 அடிச்சு டீமுக்காக இது பண்ணாரு. இங்க விக்கெட்டோட வந்திருக்காரா? முதல் பால் விக்கெட்டோட வந்திருக்காரு சதீஷ். பேட்டிங்ல இறங்க முதல் பால் 6 அடிக்கிறாரு. பவுலிங்லனா முதல் பால் விக்கெட் அடிக்கிறாரு. யார் பாணி? யாரா இந்த பையன்? நான் தான் அந்த பையன்ற மாதிரி ஆல் ரவுண்டரா தெரியுறாருங்க சதீஷ். பேட்டிங்ல பிரேம் டெட் பால். நைஸ் ஆடி இருக்காருங்க. தட்டி விட்டுருக்காரு. பாயிண்ட் ரீஜன்ல சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் கவர்ஸ் ரீஜன்ல மீண்டும் ஒரு சிங்கிள்.
ஸோ பவர் பிளேயோட கடைசி 3 பால். பவர் பிளே என்னும் கோவிலில் சதீஷ் தான் தெய்வமாக இருக்காரு. அவுட் சைட் ஆஃப் கட் ஷாட்டுக்கான ஒரு முயற்சி மிஸ் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்லி. 2 பந்துகள் பாக்கி இருக்குது. ஸோ இதே மேட்சை நீங்கள் வந்து கிரவுண்டில் தான் லைவாக பார்க்கணும் கிடையாது, எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்லையும் லைவாக பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க சேனலில் சென்னையில் நடக்கிற எக்கச்சக்கமான மேட்சஸ் லைவாக வந்து எல்ஐ ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்ஷனாக இருக்கட்டும், மேட்சஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சென்னையில் நடக்கிற நிறைய மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் லைவாக வந்து நிறைய பிளேஸில் போயிட்டு இருக்குது. நான் சொல்லியிருக்காரு ஸ்ட்ரைட்டாகவே தரையை தொடச்சிருக்காரு அம்பையரு. ஷாட்டுங்க, லாஸ்ட் பால் 6. செம ஷாட்டுங்க. ரெய்னா வாசு சதீஷ் என்ன பண்ணாரோ அதே பண்ணியிருக்காருங்க. பவர் பிளேயோட கடைசி பாலை 6ஓட கிராண்டா முடிச்சு வச்சிருக்காரு. 20-1 2 ஓவர் முடிவில். ரெண்டு ஓவர்ல 20-1. அப்படியே இல்லை இங்கே வந்துடுங்க, சேர்த்து பேசுவோம். சேர்த்து பேசுறது இல்லை, இவங்க லேட் பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே சொல்லலாம், அதுக்காக மட்டும் தான் மைக், மற்ற எதுவுமே இல்லை. இல்லை தூரம் இந்த மைக் ஒர்க் ஆகும். சரி, நீங்கள் அதே பேசுறது தாராளமா. டேபிள் தூங்கு, இந்த டேபிள் மட்டும் தூங்கினா போதும். காசு போட்டாச்சா? சிவா முதல் பாலே பாயிண்ட் பக்கம் தட்டி விட்டுருக்காரு, சிங்கிள். 30 பால்ல 39 ரன்கள் அடிக்கணும் இங்க எல்எஸ்சி. இந்த பாலுக்கு முன்னாடி லோபுல்டாஸ் கொடை கிளம்பிருக்காரு. ஆஹா, என்னங்க இது, என்னங்க இது நடக்குதுங்க?
கேட்ச் விட்டா என்னப்பா ரன் அவுட் அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடந்தா நல்ல பாம்பு போத்தல, படுத்தா பச்சை பாம்பு போத்தல இங்க ரெய்னா வாசுக்கு. ஏமாத்தானா விடுவான் அதுவும். இதை விட கொஞ்சம் இதுவாக செமில தான் இந்த மாதிரி பண்ணுவான். And batting உள்ள சுரேந்தர், லெஃப்ட் ஹேண்டர் சுரேந்தர். சுரேந்தர் சிவா மீண்டும் லெக் சைடுல ஒரு ஃபுல் டாஸ் பால். லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா ரைட்ல அடிக்கணும். இந்த ஆப்ல சுரேந்தர் தான் ஸ்ட்ரைக்னு காட்டுச்சு. இல்ல இப்ப மாத்திட்டாரு. சும்மா விச்சு போடு மேல. இப்போதைக்கு சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் சுரேந்தர் ஒரு ஃபுல் டாஸ் பால், பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால். 22க்கு 2. எல்எஸ்சி ஒரு குயிக் ஸ்டார்ட் கொடுத்தாங்க பவர் பிளேல. 20 ரன் சம ஓவருங்க சிவாகி டேல. 2 ரன் ஒரு ரன் அவுட். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, எஸ் நோ கன்ஃபியூஷன்ஸ் கால். பேட்ஸ்மேன்ஸ் ரெண்டு பேருக்கு நடுவுல டாட் பால் தான். ஆனாலும் இன்னொரு டைரக்டர் க்ளோஸ் ஆனதற்கும் ஒரு சான்ஸ் எடுத்தாங்க. சாம ஓவருங்க சிவாகி டே. 3 ரன் தான். 23க்கு 2. 3 ஓவர் முடிவில் 23க்கு 2. 36 ரன்கள் வேண்டும். 24 பால்ல 36 வேணும். எடுத்து வருதான் பேட் ஒரே ஒரு கம்ப்ளீட் ஸ்விங் ஆஃப் தி பேட் மிஸ் பண்ணிருக்காரு சுரேந்தர். நியூ பேட்டர். சரி சரி ஓகே. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, மீண்டும் ஸ்விங் ஆஃப் தி பேட் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிருக்காருங்க. போடுறேன் நான் தான் போடுறேன். 2 கேமரா தான் போட்டுருக்கேன் மாத்தி மாத்தி. அந்த பாக்குறேன் நான். ஷாட்டுங்க கலாசிர்கர் லெக் சைடுல 6ஆ. என்னங்க ஓடிதான் அடிக்கணுமா? எஸ் ஓடிதான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ரன்கள்.
சிங்கிள் அண்ட் 2 பந்துகள் பாக்கி இருக்குது 26 இப்போதைக்கு இப்போ நீ வச்சிருக்கிறது கரெக்டாக ஸ்க்ரீனில் கரெக்டாக தெரியுது. சுப்ரேமன் சுரேந்தர் சரி சரி அவங்க சொல்கிறாங்க அதை பண்ணி விட்டுரு அவ்வளோதான். ஷார்ட் லைன் டெலிவரி பேக் ஃபுட்லேருந்து தடாசி விட்டுருக்காரு. டபுளுக்கு கூட எக்ஸலன்ட் ரன்னிங் இன் பிட்வீன். Double quick running, excellent running in between the wickets. 4 ஓவர் முடிவுல 30க்கு 2, 4 ஓவர் முடிவுல 30க்கு 2. ஸோ இதே வேளையில் அடுத்த மேட்ச் பிட்வீன் சூப்பர் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். அந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்ச சூப்பர் கிங்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சூப்பர் கிங்ஸோட கேப்டன் டோனி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பிளான் போடுறீங்கனாலும் இப்போவே வந்து 8 போட்டு 10 போட்டு 11 போட்டு பிளான் போட்டுருங்க. மேட்ச் இது முடிஞ்ச உடனே உங்கள் மேட்ச் டக்குனு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் டிலேயில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆர்கனைசிங் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்து கண்டு கொண்டிருப்பது R12 பிரீமியர் லீக் சீசன் நம்பர் 3 2025 செம்ம கிராண்டாக ஸ்டார்ட் ஆகிருக்குது. அண்ட் முதல் மேட்ச் இங்கே RCB அண்ட் LSGக்கு நடுவில் நடந்துட்டு இருக்குது. RCB அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க 58 முடிச்சாங்க முதல் இன்னிங்ஸில். 59 ரன் டார்கெட் அப்படின்ற இது இலக்கில் இங்கே வந்து LSG ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 4 ஓவரில் 30க்கு 2, பாதி மேட்ச் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாதி இருக்கு, 3 ஓவர் பாக்கி இருக்கு. அண்ட் அந்த 3 ஓவரில் 29 ரன்கள் தேவை. முப்பதுக்கு 2 4 ஓவர் முடிவில் அண்ட் லாஸ்ட் 3 ஓவரில் 29 ரன்கள் அடிக்கணும். நாட் ராங் பவுலிங்ல சிவா. ஃபுல் டாஸ் பால் செமையா பிக் பண்ணிருக்காருங்க லெக் சைடுல. இருந்தாலும் ஒரே ஒரு ரன் அவுட்டா? கிளியர் அவுட். எஸ், ரன் அவுட்டுங்க. ஸ்ட்ரைக்கர் லைன்ல ஒரு ரன் அவுட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் இல்லை வெயிட் பண்ணுவோம் எந்த பேட்ஸ்மேன் அவுட்னு சொல்லி பார்க்குறதுக்கு. லெஃப்ட் ஹேண்டரா ரைட் ஹேண்டரானு செம ரன் அவுட். 2 பேர் நடுவுலையே நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 29 பிரேம் ஜெர்சி நம்பர் 29 அவரோட விக்கெட்டை இங்கே லூஸ் பண்ணுறாரு. 31க்கு 3வது விக்கெட்டை LSG டீம் லூஸ் பண்ணுறாங்க.
நல்ல ஷாட்டுங்க லெக் சைடில். சிங்கிள் மாற்றமான்னு கேட்டா இல்லை, 2 ரன்கள் ஓடிட்டாங்க. முதல் ஓவர் எல்எஸ்ஜிக்காக போட்ட அன்பு இப்போதைக்கு பேட்டிங் உள்ள. கையும் வரல காலும் வரலன்ற மாதிரி முதல் ஓவரும் அவர் போடுறாரு, பேட்டிங்க்கும் அவர் வராரு. ஷாட்டுங்க கடைசி இருக்காரு, கிரவுண்ட் விட்டு வெளியே வந்து அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு. ஒரு ஹியூஜ் 6 அன்போட பேட்ல இது. நீடட் 6ங்க. 15 பந்துல 20. கை பட்டது, கை பட்டாலும் என்ன கால் பட்டாலும் என்ன, பால் ரோப விட்டு வெளியே. அன்பு பேட்டிங்குள்ள வந்தாரு, 9 அடிச்சிட்டு இருக்காருங்க 6. 45க்கு 3. ஒரு பந்து பாக்கி இருக்குது 5வது ஓவர்ல. இமிடியேட்டா டீம்மேட்ஸ் போயிட்டு போலட்ட பேசுறாங்க. 14 ரன் வேணும் 13 பந்தில். சிக்ஸ் தானே? எஸ் 6 தான் கன்ஃபார்ம் பண்றாரு அம்பையர். நாலு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே கொடுக்குறீங்க. டாட் பால் ஆஃப் தி டோக்கு. 5 ஓவர் முடிவுல ஒரு செம்ம என்டர்டெய்னிங்கான ஓவரா அன்பு கொடுத்துருக்காருங்க. 45க்கு 3. 5 ஓவர்ல 2 ஓவருக்கு 7 ரன் அப்படின்ற முறையில் 14 ரன் தேவை. 12 14 14. என்ன இது இன் பிட்வீன் ஓவர் சொல்லுவாங்க. ஏன்டா உள்ள வர? ஐந்து ஓவர் முடிவுல 45க்கு 3. 2 ஓவர்ல 14 ரன் தேவை. ஓடுங்களாரி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைக்ல ஃபிளாட் பேட் நிட்டு பவுண்டரி வருமா? இல்லங்க, ஆள் இருக்காங்க, சிங்கிள் மட்டுமே. ஸோ இப்போதான் நான் ஒன்று பார்த்தேன், நம்மளோட இந்த R12 கிரிக்கெட் கிரவுண்டில் அங்கே வந்து பயிற்சி மையம் இருக்குது, ஒரு ஜிம் இருக்குது. பேட்ஸ்மேன்லாம் வார்ம் அப் ஆகணும், இல்லை பவுலர்லாம் வார்ம் அப் ஆகணும்னா போயிட்டு ஜிம்மில் போயிட்டு அடிச்சுட்டு வாங்க. இன்னொரு பால் அகைன் ஃபிளாட் பேட் நிட்டு, ஆனா இந்த முறை ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கு. அன்பு அவரோட ஒரு எஃபெக்ட் நாக் முடிவுக்கு வருது.
முதல் போலே தைரியமா பெரிய ஷாட் அடிக்க ட்ரை பண்றாங்க முரளி. அது மட்டும் இல்ல, ஒன் ஷாட்டாவே இங்க மேட்சுக்கு எல்எஸ்டிக்கு சீல் பண்றதுக்கு, அவங்களோட முதல் வெற்றியை சீல் பண்றதுக்கு ஆர்சிபி பவுலர்ஸ் எல்லாமே கொடுத்தாங்கன்னு 9 பால் இருக்கு. அடுத்த ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி மொத்தமா கொடுத்தாங்கணும். ஷாட் ஆனா விக்கெட்டுங்க, இன்னொரு விக்கெட்டுங்க. ஃபீல்ட் செட் பத்தி சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்லிப் பாயிண்ட் ரீஜன்ல ஒரு ஃபீல்டரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு ப்ரெஷரை ஏற்றிருக்காங்க பேட்ஸ்மேன் மண்டையில. சுரேந்தர் அவரோட விக்கெட் அங்கே அதனால லூஸ் பண்ணியிருக்காரான்றது தெரியல. ரெண்டு பேட்ஸ்மேன் ஆடும் போது இந்த சென்னை 28 படத்தில் வர மாதிரி சொல்லுங்க, பேட்டிங் மூஞ்சில போட்டு போடா அப்படின்னு. அதுக்கு ஃபீல்டர் சொல்றாங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணா, நீங்க ஆடுங்கண்ணா அப்படின்னு. பேட்டா அடிச்சிருக்காருங்க. நியூ பேட்டர் பாலராஜ் ரன் அவுட்டா. என்னங்க எல்லாமே நடக்குது. ப்ரெஷர் என்னென்ன பண்ணுது பாத்தியா பையா அப்படின்ற மாதிரி செம ப்ரெஷரா ஆடிட்டு இருக்காங்க தோணுது. இங்க ஆர்சிபி டீம் கொஞ்சம் கூட டவுன் பண்ணலாம். 49க்கு 5 லாஸ்ட் பால், 6வது ஓவரோட கடைசி பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட்லி முடிவு வருகிறது. 6வது ஓவர், ஒரு ஓவர் பாக்கி இருக்குது. 49க்கு 5 ஆர்சிபி பவுலிங் செம்மையா போட்டிருக்காங்க. இது வரைக்கும் 3 பவுலர்ஸ் போட்டிருக்காங்க. 3 பவுலர்ஸ் ஆளுக்கு 2 ஓவர் போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் ஒரு புது பவுலர் உள்ள வரணும். அது மட்டும் ப்ரெஷர் இல்லை. லாஸ்ட் ஓவர்ல 10 ரன் டிஃபெண்ட் பண்ணணும். ஜெய் முதல் பந்து ஜெயவர்தனை ஜெய் செமையா போட்டிருக்காரு. ஓடி வந்து ஹர்ஷல் பட்டேல் மாதிரி கட்டு ஒன்று போட்டு விட்டாருங்க ஜெய். செம பால். ஸோ லைவ்ல இந்த மேட்சை வந்து மேக்ஸிமம் லைவ்ல பார்க்க பாருங்க. யூடியூப் சேனல் லைவ்ல பார்க்க பாருங்க. ஏன்னா நிறைய ரீப்ளே ஒன்று வந்துட்டு இருக்குது. பிளாட் பேட் அடிட்டு முக்கு மேல யுவன் சங்கர் ராஜாவா கேட்டா இல்லை, சிங்கிள் மட்டுமே. 4 பால்ல 9 எல்எஸ்சி அந்த ஒரு ரன்னோட 50 பூர்த்தி பண்ணிருக்காங்க. 50க்கு 5 ஒரு 4 பால்ல 9 ரன் அடிக்கணும்.
ஆர்சிபி பவுலர்ஸ் ஆட முடியுமா? ஆர்சிபி பவுலர் ஜெய் ஆட முடியுமா? பேட்டோட இன்சைட்ல பட்டு ஓடிட்டாங்க. சம ரன்னிங். பெரிய பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. another dot ball. bro 2 பந்துகள் பாக்கி இருக்குது. 2 பந்துல 9. 1 shot away. in fact 2 பந்துல 8. 2 பால்ல 8 ரன் அடிக்கணும். ரொம்ப தவறுல போயிட்டேன்னு நினைக்கிறேன். 2 பால்ல 8 அடிக்கணும். சிஎஸ்கே மேட்ச் தான் பிரஷரா போகும்னு பார்த்தா ஆர்சிபி மேட்ச் அதிகமான பிரஷரா போயிட்டு இருக்கு. மும்பை ஆர்சிபி மேட்ச் பாத்தீங்களா? மும்பை சப்போர்ட்றீங்க. ஷாட் சிங்கிள். கண்டிப்பா ரெண்டாவது ரன் ஓடி ஆகணுங்க. இல்ல அப்படின்னா ஓடவில்லை. லாஸ்ட் பால் 7 அடிக்கணும். 6 அடிச்சா டிரா. அன்னைக்கு சார் டிரா ஆச்சுன்னா என்ன ஒரு சூப்பர் ஓவர். முதல் மேட்சே சூப்பர் ஓவரா. ஒரு பாயிண்ட் தானே. சூப்பர் ஓவர் தான் டேய். மனக்கதே 3 லீக்னா. என்ன 3 லீக் அதுலயே சிஎஸ்கே சூப்பர் ஓவர்லாம் வந்தாங்கல. அதுதான்டா இது. ஆஹா சூப்பர் ஓவர் போகாது. ஆர்சிபி வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு அற்புதமான வெற்றி. கையில எங்கேயோ இருந்த கேம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. எல்எஸ்சி ஞாபகம் பவர் பிளேல 2 ஓவர்ல 20 ரன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி அப்படியே கம்ப்ளீட்டா அவங்களோட பவுலிங் ஸ்கில்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க. 53-5 அப்படின்னு சொல்லி எல்எஸ்சி முடிச்சிருக்காங்க. போராடினாங்க கடைசி வரைக்கும். ஆனா வெற்றியை தாண்டவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்சிபி வாழ்த்துக்கள். முதல் போட்டியை வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. So immediately அடுத்து சிஎஸ்கே ஃபீல்டிங் டெலிகேட்டர்ஸ் ஹையர்ஸ்டார் ஆர்சிபி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருந்தாங்க. உள்ள வந்துட்டாங்க. ஜெய் அவர்கள் ஆர்சிபி டீம்ல இருந்து மேன் ஆஃப் தி மேட்ச். ஜெயவர்தனே ஜெயராம் ஜெய் 2 6 ஒரு பவுண்டரி 33 ரன் 21 பால்ல. அண்ட் லாஸ்ட் ஓவர் பவுலிங் போட்டு கிட்டத்தட்ட 10 ரன் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. வெறும் 4 ரன் தான் கொடுத்திருக்காரு. சிக்கனமா செலவு பண்ணுமான்னு சொல்லுவாங்க. சிக்கனமா செலவு பண்ணிருக்காரு பவுலிங்ல. இங்க அது